நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அது முன்னாடியே நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. தேஜாவுன்னு சொல்கிறோம், ஏதேதோ பேருங்களை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிடிச்ச கலர் இருக்கும். எதனால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்கள் உடம்புல ஒரு தழும்பு இருக்குதா இருக்கும். அந்த தழும்பு எதனால் வந்திருக்கு? அப்படியே இல்லைன்னா நீங்கள் சின்ன வயசில் ஏதோ ஒரு சம்பவத்தில் விழுந்து ஒரு குட்டி தழும்பு உருவாகிருக்கும். ஆனால் அது இன்னுமே ஒரு மச்சம் மாதிரியோ ஒரு பர்த் மார்க் மாதிரியோ உங்களோட உடம்புல இன்னுமே தங்கிக்கிட்டு இருக்குதா இருக்கும். ஏன்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ட் இருக்கும்னு உங்களுக்கு தோணலையா? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும்னு தோணலையா? இது எல்லாமே முன்னாடியே நடந்திருக்கலான்னு தோணலையா? உங்களுக்கு சில பல இடங்கள் இன்னுமே ஞாபகம் இருக்குதா இருக்கும். அது உங்களுக்கு அப்பப்போ கண் முன்னாடி வந்துட்டு போகுதா இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடியே போயிருப்பீங்க அப்படின்னு தோணலையா? இதுக்கெல்லாம் திரும்பவும் கேட்குறேன், என்ன காரணமாக இருக்கும்? இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்குமா? அப்படியே நடந்திருந்தா இந்த வயசானவங்கள்லாம் சொல்கிற மாதிரி மறுஜென்மம்லாம் உண்மையா? இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அப்படியே இருந்தாலும் அது நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு குட்டி 2 பசங்களோட பொண்ணுங்களோட ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தனியாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருக்கணும்னு எப்பயுமே ஆசை இருக்கும். ஆனால் தம்பி அண்ணன் அக்கா கூட பிறந்தவங்களுக்கு கூட ரெட்டை பசங்களாக பிறந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் நம்மளோட முகத்தில் நம்மளை மாதிரியே சிரிச்சுக்கிட்டு நம்மளை மாதிரியே பேசிக்கிட்டு நம்மளை மாதிரியே உயரத்தோடு இருந்தாருன்னா ஷேப்பில் நம்ம கூட அப்பப்போ நம்ம ஸ்கூல் போகாத அன்னைக்கு அவரை விட்டுடலாம், நம்ம ஒர்க் பண்ணாதக்கு அன்னைக்கு அவரை ஒர்க் பண்ண வச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணலாம், யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ அதனாலேயே உங்களுக்குமே ரெட்டை குழந்தையாக பிறக்கணும்னு எப்பயாச்சும் ஆசை இருந்திருக்கலாம். அதே மாதிரி இரட்டை குழந்தையாக பிறந்திருந்தால் இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆசைங்க இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ரெட்டை குழந்தையாக பிறந்த 2 பேரோட ஒரு உண்மை கதையை தொடர்ந்து தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போக போகிறோம். இந்த ரெட்டை குழந்தை யார் அப்படின்னு உங்களுக்குமே ஒரு ஆர்வமாக இருக்குது இல்லையா? பார்த்துக்கலாமா? எல்லா கதையுமே எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பா கிட்டே இருந்தான். அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன். எப்போவுமே நம்ம சொன்னோன்னா அந்த காலத்தில் ஒரு பையன் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். அப்போது இந்த காலத்துலேயும் ஒரு பையன், அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கதை ஆரம்பிக்குது. 1940களில் ஜான் மற்றும் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற 2 பேரோட கதை தான் இந்த கதையாக இருக்க போகுது. அவங்களோட கதை தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட குழந்தைகளோட ஒரு மர்மமான கதையாக தான் இது இருக்க போகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மறுஜென்மம் மேலெல்லாம் நம்பிக்கை கூட வரலாம், அப்படி இல்லைன்னா தேடி பார்க்கலான்னு கூட தோணலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மறுஜென்மம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்றது நமக்குள்ள ஒரு கேள்வியாக எழும்புதில்லை. அதுக்கான ஒரு முதல் படியாக இந்த கதை இருக்க போகுது. இந்த ஜான் மற்றும் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற 2 பேருமே கல்யாணம் பண்ணி ஒரு 6 வருஷத்தில் இவங்களுக்கு முதல் குழந்தையா ஜோஆனா அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதை தொடர்ந்து அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோஆனா அப்படிங்கிற குழந்தை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மெச்சூர்டாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்களோட லைஃப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஜான் ஒரு டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஒரு டெலிவரி பண்ணுற ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிக்கிறவங்களாம், அதாவது கிரியேட் பண்ணுறவங்களாம் நம்மளோட ஃப்ரான்சிஸ் இருக்காங்க. அதாவது நம்மளோட ஃப்ரான்சிஸ் உருவாக்குற பொருட்கள் எல்லாம் ஜான் டெலிவர் பண்ணி ஒரு க்யூட்டான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஜோஆனாக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண இவங்க ஒரு 5 வருஷத்தில் இன்னொரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேர் ஜாக்லின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் அப்படின்ற குழந்தையும் தொடர்ந்து இந்த ஜோஆனா அப்படிங்கிற அக்காவோட வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. 2 பேருமே ரொம்ப ஒத்துமையான ஒரு அக்கா தங்கச்சியாக வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் லைஃப்பில் இந்த ஒரு மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி உள்ள வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்மத்தில் அவங்க பண்ண சில பல காரியங்கள் தான் அவங்களோட மறுஜென்மத்தையே பெரிய ஒரு விதமாக பாதிக்க போகுது அப்படிங்கிறது அந்த ஒரு 2 சின்ன பசங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளோட ஜோஆனா அப்படிங்கிற அக்காவாக இருக்கலாம், ஃப்ரான்சிஸோட இன்னொரு மகளான ஜாக்லின் அப்படிங்கிற மகளாக இருக்கலாம். 2 பேருமே ரொம்ப ஒத்துமையான பசங்க. விளையாடுறதுனா கூட அவங்களுக்குன்னு ஒரு விளையாட்டு பொருட்கள், இவங்களுக்குன்னு ஒரு விளையாட்டு பொருட்கள்னு தனியாக ஒதுக்கி வச்சு அழகாக விளையாடிக்கிட்டு இருக்க ரொம்பவுமே ஒத்துமையான சிஸ்டர்
கேரக்டர்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுக்கு சின்ன வயசுலேருந்தே பெண்ணை பிடிச்சி எழுதக்கூட தெரியாதாங்க. குட்டி பொண்ணு மாதிரி கையில் இப்படி வச்சுக்கிட்டு அழகாக எழுதுவாங்களாம். அதனாலேயே இவங்களோட ஃபேமிலி வந்து க்யூட்டாக அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஜான் மற்றும் ஃப்ரான்சிஸ் ரொம்பவுமே அவங்களோட ஒர்க் லைஃப்பில் பிஸி ஆனனால இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஃப்ரான்சிஸோட அம்மா இந்த ஒரு குழந்தைங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க, பார்த்துக்கிறதுக்காகவும் வீட்டுக்கு வராங்க. அப்பப்போ அவங்கள பார்க்குக்கு கொண்டு போகிறது, விளையாடுறது அப்படின்னு ஜாலியாக லைஃப் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாகவுமே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் எல்லாம் ஒரு திருப்பம் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போக போக புரியும். அதாவது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது குழந்தைங்களோட அழகாக இவங்களோட லைஃப்பை கொண்டு போகிற இவங்க இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களில் பறி கொடுத்தனால ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெண். அவங்களால தான் இது எல்லாமே ரொம்பவுமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனால ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணி ஒரு பக்கம் தனியாக போகிற ஒரு பெண்ணோட குழந்தைகள் 2 பேரை அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு எடுக்க முடியாமல் கோர்ட் அவங்களோட தந்தைக்கிட்டேயே ஒப்படைச்சிருது. அந்த ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற அந்த தாய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டாக்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களோட வலிங்களை அந்த ஒரு பெயினை ஃபீல் பண்ணுறதுக்காக பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பெயின் கில்லர்ஸ் நிறைய மாத்திரைங்களை அவங்க எடுத்துக்கிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரைவ் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோட்டில் யார் வரா, என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நாள், இந்த ஒரு திருப்பம் தான் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையோட திருப்பமாக இருக்க போகுதுன்னு அவங்களுக்குமே தெரியாது, ஜான் மற்றும் ஃப்ரான்சிஸுக்கு கூட தெரியாது. ஸோ இந்த ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு சண்டேயாக தான் இருக்குது. இந்த ஒரு நாளில் ஃப்ரான்சிஸோட அம்மா சொல்கிறாங்க, இது ஒரு சண்டே, மஸ்ட் நீங்கள் சர்ச்சுக்கு போயே தான் ஆகணும் அப்படின்னு ஜோயானா மற்றும் ஜாக்லினை சர்ச்சுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 குழந்தைங்களை தனியாக அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்த அவங்களோட நெய்பர்ஹுட்டாக இருக்கிற இன்னொரு பையனான ஆந்தனி அப்படிங்கிற குழந்தையும் இவங்களோட துணைக்கு அனுப்புகிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழந்தைங்க 3 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு பிளெஸிங்ஸ் எடுத்துக்கலான்னு போகிறாங்க. விளையாடி ரோட்டில் போய்கிட்டே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே அப்படிங்கிறதுனால இவங்க ஜாலியாக ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதுதான் அவங்க ஜாலியாக ப்ளே பண்ணுற அந்த ஒரு கடைசி நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே குழந்தைங்களை இருந்த அந்த ஒரு தாய் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரியே பெயின் கில்லர்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ரொம்பவுமே கவலையாக ரொம்பவுமே டிப்ரெஸ்டாக அந்த ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு ரோட்டில் வர்றாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அந்த குழந்தைங்களை இவங்க இடித்து கொலை பண்ணிடுறாங்க. இல்லை இது ஒரு ஆக்சிடெண்ட் தானே, அவங்க தெரியாமல் தானே வந்து இடித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் கிடையாது. அவங்க அதுக்கப்புறமா போலீஸில் அப்படி இல்லைன்னா கோர்ட்டில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குமே ஒரு மாதிரி மனசு தடுமாறிடும். ஏன்னா என்னோட குழந்தைங்க என்கிட்ட இல்லை, இவங்க மட்டும் அவங்களோட குழந்தைங்களோட சந்தோஷம் இறந்துட முடியுமா அப்படின்னு அவங்க அந்த ஒரு டிப்ரெஷன் ட்ராமா ஸ்டேட்டுக்கு போனனாலேயே அந்த குழந்தைங்களை வேணும்னே வண்டி ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஜோயானா மற்றும் ஜாக்லினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது ஆக்சிடெண்ட் ஆன ஆன் தி ஸ்பாட்டே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஆந்தனி அப்படிங்கிற அந்த குட்டி பையனும் கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா இறந்து போயிடுறாரு. ஸோ தொடர்ந்து இந்த ஒரு பெண்மணியை கூப்பிட்டு போகிறாங்க ஜெயிலுக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல. அவங்களுக்கு இந்த மாதிரி மனநிலையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிய வந்த இந்த ஒரு போலீஸ் அவங்கள ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு கவுன்சிலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமே இந்த கதை முடிஞ்சிருச்சா, இப்போ எங்கே இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடியலை. ஏன்னா ஜான், ஃப்ரான்சிஸ் அவங்க 2 பேருமே அவங்களோட லைஃப்பை அழகாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்காக 2 குழந்தைங்க அப்படின்னு ரொம்பவுமே சிம்பிளாக அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இவங்களுக்கு திடீர்னு அவங்க 2 குழந்தையும் இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் ரொம்பவுமே டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்மளோட ஜான் ரொம்பவுமே ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாரு. அந்த ஒரு டிப்ரெஷனான ஸ்டேட் என்ன நடக்குது அவருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பப்போ தனித்தனியாக போயிட்டு பேசுகிறது, அங்கங்கே உட்காந்து அவங்களோட பெண்கள் அவங்களோட அந்த ஒரு மகள்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறது என்னன்னு அப்படியே அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டை வெளிக்காட்டிக்கிட்டே இருக்காரு. இதை பொறுத்துக்காக ஃப்ரான்சிஸ் கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல,
ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த 2 குழந்தைங்க விளையாடுற ஒரு ரூம் இருந்திருக்கு அவங்களோட வீட்டில். அந்த ரூமில் தான் ஜான் பல மணி நேரமாக தனியாகவே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் பிரான்சிஸ் அந்த ஒரு மன உளைச்சலில் முடியாமல் கோவமாக கேட்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு நாளில் ஜான் இந்த ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜான் அவரோட சின்ன வயசில் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புக் மூலியமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, நம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கை அவரோட அந்த 2 மகள்கள் மீண்டும் பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தூண்டுது. அதாவது மறுஜென்மமாக மீண்டும் தோண்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தூண்டுது. அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இவர் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அவரோட மகள்களோட பேசுகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, பிரான்சிஸ் கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட மகள்கள், நம்மளோட மகள்கள் 2 பேரும் திரும்ப நம்மக்கிட்டேயே வருவாங்க அப்படின்னு எனக்கு கனவுல மட்டும் இல்லை, அதாவது கனவுல மட்டும் இல்லை, உண்மையாகவுமே தெரியுது. கூடிய சீக்கிரம் உனக்குமே அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜான் பிரான்சிஸ் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பிரான்சிஸ் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணுற வரைக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜான் ஓகே, என்னோட இருக்கிற இந்த ஒரு பிரான்சிஸ் அப்படிங்கிற என்னோட மனைவியும் விட்டு போயிடுவா, அந்த ஒரு பயத்துக்காகவே இந்த எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இல்லை 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 இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு பிரான்சிஸை எப்படியோ கம்பல் பண்ணி வீட்டில் இருக்க வைக்கிறாரு. ஆனால் அதோட கதை முடிஞ்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கை ஓகே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சந்தோஷமாக தான் போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே அங்கங்கன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துலேயோ இல்லைன்னா 7 மாதத்துலேயோ திரும்ப நம்மளோட பிரான்சிஸ் ப்ரெக்னென்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா 10 மாதமாக அந்த குழந்தைய வயிற்றுல தாங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனால் இவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை முழுமையாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா 6 வயசில் இந்த ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு அப்புறமா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு குழந்தையை பெற்றெடுத்து அவங்க 2 பேரையும் அழகாக வளர்த்துக்கிட்டு வந்த அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு திருப்பம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள ஏற்றுக்க முடியுமா? உங்களால் தான் ஏற்றுக்க முடியுமா? அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் சந்தோஷமாக ஒரு குழந்தை இருக்குது வைத்து அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. இருந்துமே ஜானுக்கு இது மேலே ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்னென்னா 2 குழந்தையுமே நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்த ஜான் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த ஒரு குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. ஸ்கேன் பண்ணுறதுல தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வயிற்றில் இருக்க குழந்தை ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜான் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு குழந்தை தானா இல்லைன்னா இரட்டை குழந்தைகளாக பிறக்க போகுதா அப்படிங்கிறத வந்து ஜான் அடிக்கடி டாக்டர் கிட்ட கேட்குறாரு. ஆனால் ஜான் கிட்ட டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஜான் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனாலுமே ஜானுக்கு இந்த ஒரு விஷயத்து மேலே ரொம்பவுமே நம்பிக்கை இருக்குது. ஓகே 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 ஓகேன்னு வெயிட் பண்ணி இந்த ஒரு நாள் அவங்களோட லைஃப்பில் வருது. அதாவது அவங்களோட ப்ரெக்னன்சி டே வருது. அந்த ஒரு நாளில் இரட்டை குழந்தைகள் பிறந்து அவங்களோட கையில் இருக்குது. அப்போ தான் பிரான்சிஸ் இவரோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே சொன்ன எல்லா விஷயத்தையுமே நம்ப ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களுக்குமே கூட இந்த ஒரு மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லா மதங்கள்லையும் இந்த மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புகிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. சில பல மதங்களில் இந்த மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு ரீதியில் இவங்களுமே அந்த ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மறுஜென்மமாக 2 பேரும் திரும்ப வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்களே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறதுனால ஜெனிஃபர் மற்றும் கிலியன் அப்படிங்கிற 2 பேரை வச்சு இந்த 2 மகள்களையும் அழைக்கப்படுறாங்க. இவங்க கிட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 18 வயசாகும்போது இவங்களோட அடல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வரும்போது இந்த எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட கிளியராக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்களோட 5 வயசு 6 வயசுலேயே இந்த ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது மறுஜென்மமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது. ஆனாலுமே இந்த ஒரு ஜெனிஃபர் கிலியன் அப்படி இல்லைன்னா
ஜோஆனா ஜாக்லின் அப்படிங்கிற அந்த 2 கேரக்டர் மறுஜென்மமாக பிறந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அங்கே இங்கேன்னு சாட்சியங்கள் வரத்த ஆரம்பிக்குது. அந்த ஒரு சாட்சியங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஜோஆனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சின்ன வயசில் கண் பக்கத்தில் ஒரு தழும்பு இருந்திருக்கு. அதாவது ஒரு பர்த் மார்க் இருந்திருக்கு, ஒரு மச்சம் இருந்திருக்கு. ஆனால் இது அந்த ஒரு ஜெனிஃபருக்கு இருந்துச்சான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயம் அவங்களோட லைஃப்பில் வர ஆரம்பிக்குது. அதாவது அவங்களோட 5 வயசில் கால் தடிக்க கீழே விழுந்து ஒரு காயமாகி அவங்களோட கண் பக்கத்தில் ஒரு தழும்பு கிரியேட் ஆகுது. அது ஆக்சுவலாக எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட அந்த பர்த் மார்க் இருந்த அதே ஒரு இடத்துல தான் அவங்களோட அந்த ஒரு தழும்பும் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த தழும்பை பார்த்தே ஜானுக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜான் சின்ன வயசில் கடவுள்கிட்ட போயிட்டு இவர் இந்த மாதிரி ரீஇன்கார்னேஷன் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது இவரை எல்லாருமே மட்டம் தட்டி பேசியிருக்காங்க, ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணும்போது கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டிருந்த ஒரு விஷயம் தான், கடவுளே நான் இந்த ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புகிறேன், ஆனால் எனக்கு இதுக்கு ஒரு சாட்சியம் வேணும், இதை நான் காட்டணும், எல்லாருக்கிட்டையும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் அடிக்கடி கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரோட அந்த ஒரு விஷ் தான் அவருக்கு திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தழும்பு மூலியமாக மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஸோ அந்த ஒரு பழைய வீட்டில் இருந்த டாய்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த 2 குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோஆனா மற்றும் ஜாக்லின் எப்படி பிரித்து வச்சு அழகாக அவங்களோட டாய்ஸை மட்டும் விளையாடுவாங்களோ அதே மாதிரி அதே டாய்ஸை ஜெனிஃபரும் கில்லியனும் பிரித்து வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த ஒரு பயமே ஏற்பட ஆரம்பிக்குது. ஃப்ளாரன்ஸ் இதே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஃப்ளாரன்ஸ் ஒரு வாட்டி நம்ம எல்லோரும் ப்ளே கிரவுண்ட் போகலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இந்த 2 குழந்தைங்களும் ஓகே ப்ளே கிரவுண்ட் போகலான்னு இவங்களை பிடிச்சி அடம் பிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல சரி எங்கே போகலாம், இந்த பக்கத்தில் தான் ப்ளே கிரவுண்டே இல்லையே, உனக்கு எப்படி ப்ளே கிரவுண்ட்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாரன்ஸும் கூட ஜெனிஃபர் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜெனிஃபர் அப்போ சொன்னது தான் இன்னும் ஷாக்குக்கு வர வரைக்குது. ஏன்னா அவங்க சொன்ன அந்த சில பல தடயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு ஊஞ்சல் இருக்குமே, மண்ணெல்லாம் நினச்சி போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த குழந்தை அங்கேருந்து பந்து விளையாடிட்டு இருக்குமே, அந்த ஒரு ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஃப்ளாரன்ஸுக்கு மைண்ட் ப்ளோவிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட பாட்டி கூட போன அந்த ஒரு ப்ளே கிரவுண்டை தான் அழகாக ஜெனிஃபர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்டதுமே ஃப்ளாரன்ஸுக்கு ஓகே இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்க போல இருக்குன்னு நம்பவுமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு முழுசாக வந்துருச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ஜானுக்கு இந்த ஒரு விஷயத்து மேலே கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் சின்ன வயசில் பண்ண அந்த ஒரு தான் அவருக்கு கடவுள் கொடுத்த இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா. அதே மாதிரி தான் ஃப்ளாரன்ஸும் கூட கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் அந்த இடத்துல ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஃபிலாசபர் கிட்ட போகிறாங்க. இயன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒரு ஃபிலாசபரோட ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு புக்காக இருக்கிறது சில்ட்ரன்ஸ் ஹூ ரிமெம்பர் தேர் ப்ரீவியஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இந்த ஒரு புக்கை எழுதின அவர் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ பார்த்ததுமே அவருமே கூட ஷாக் ஆகுறாரு. இந்த ஒரு விஷயம் ஃபிலாசபிக்கலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சயின்ஸ் ரீதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஆனால் ஜான் அந்த ஒரு இடத்துல ஒரு குட்டியான ஸ்மைலோட பார்த்துக்கிட்டே இருக்காரு, இவர் என்ன தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஆனால் அங்கே ஷாக்கான அந்த ஒரு ஃபிலாசபர் சொல்கிற ஒரு விஷயம் தான், இது ஒரு மேஜிக், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஃபிலாசபிக்கலாவோ சயின்டிஃபிக்கலாவோ எந்த ஒரு இடத்துலையுமே ப்ரூஃப் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி இயன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜானுக்கு தெரியும் அவரோட விஷ் தான், அவரோட அந்த ஒரு ஆசை தான் அவரோட குழந்தைகள் மூலியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திமிரான ஸ்மைலோட ஜான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஃப்ளாரன்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ளாரன்ஸ் மனசுலையோ பயம்தான் இருந்தது, ஜான் மனசில் ஒரு கர்வம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் இயன் அப்படிங்கிற ஒருத்தரோட மனசில் இருந்தது ஃபுல்லாகவே ஷாக்கு தான். அந்த ஒரு ஷாக்கில் எழுதப்பட்ட புக்கு தான் இந்த ஒரு புக். நான் முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான், இவங்க எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி இவங்களோட 18 வயசு தாண்டினதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு உண்மையை அவங்க சொல்லலான்னு இருந்தாங்க. ஆனால் இவங்களே கேட்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த குட்டி பசங்க 2 பேரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி.
ஸோ இதை எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எப்போவுமே ரோட்டில் போகும்போது ஒரு பயத்தோடையே தான் போகிறாங்களாம். ரொம்பவுமே தேவையில்ல, ஒரு வண்டியோட ஒரு ஹாரன் அடித்தாலே டக்குன்னு காதை பொத்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ராமா க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஒரு ட்ராமா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட அந்த ஒரு ஜென்மத்தில் நடந்த ஆக்சிடெண்ட் தான். அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை அவங்க இன்னும் மறக்கலை. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ட்ராமாவாக அவங்களோட மைண்டில் நின்றுருக்கு. அதுதான் அவங்கள இப்போது ஒரு ஹாரன் சவுண்டை கேட்டால் கூட பயப்பட வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஃப்ளாரன்ஸ் மற்றும் ஜான் 2 பேருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் நார்மலாக போக ஆரம்பிக்குது. ஆனாலுமே இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஒரு புக்குமே கூட ப்ரூஃப் தான். ஆனால் இந்த ஒரு புக்கை மட்டும் வச்சு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஃபிலாசபராக இருக்கிற அவரோட மார்க்கெட்டிங்காக ஏதாச்சும் ஒரு புக் எழுதியிருக்கலாம். அந்த ஒரு புக்கை வச்சு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரியே நிறைய மதங்களில் இருக்கவங்க நம்பலை அப்படின்னு சொன்னாலும் நிறைய இடங்களில் இந்த ஒரு விஷயத்த நம்புகிறாங்க. ஸோ மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா நம்மளோட அந்த ஒரு ஆரா, அந்த ஒரு சோல், அந்த ஒரு ஆவி வெளியே திரும்ப வரும். வந்ததுக்கப்புறமா இன்னொரு குழந்தை மூலியமாக, இன்னொரு உடம்பு மூலியமாக திரும்ப வாழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு ஆவி மறந்துடும். ஆனால் உங்களோட குழந்தை பருவத்தில் அந்த ஒரு 5-6 வயசு அப்படிங்கிற அந்த ஒரு குழந்தை பருவத்தில் குட்டி குட்டியாக எல்லா விஷயமுமே ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் இந்த ஒரு மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஸோ மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புகிற நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு புக்கையுமே ரீட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இப்போ டிசைட் பண்ணுங்கள், உங்களோட ஒரு குட்டி தழும்பு எங்கேருந்து வந்ததாக இருக்கும்? உங்களோட பிடிச்ச கலர் பச்சை கலராக இருந்தால் உங்களுக்கு மரங்களை ரொம்ப பிடிக்குமா இருந்தால் அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குமா? இல்லைன்னா உங்களுக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்குமா இருந்தால் நீங்கள் இருட்டிலே வாழ்கிற ஒரு மனுஷனாக இருந்திருப்பீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பாட்டை கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு நினைவு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது எனக்கு முன்னாடியே நடந்த மாதிரி இருக்கே, அது ஒரு முன்னாடி ஜென்மத்திலேயே நடந்த விஷயமா இருக்குமா? தொடர்ந்து பேசலாம்.